அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் அமோகமான வெற்றியை கொடுத்து மாபெரும் வெற்றியை ஈரோடு பாராளுமன்ற தொகுதியில் நீங்கள் அனைவரும் வாங்கி தர வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் பார்த்து நான் இருகரம் கூப்பி நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்கு நமது மாவட்ட செயலாளர் கோபால் அவர்களுக்கும் சுப்பிரமணி அவர்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்தவர்களுக்கும் அதே போல ஈரோடு கிழக்கு மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக வெங்கு என்கின்ற மணிமாறன் உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். அவருக்கு ஒரு மாபெரும் வெற்றி இந்த தேர்தலில் நீங்க தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். எதிராளியில போட்டியிடுவார்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும். உதய சூரியன் சின்னத்தில இருந்து பிரிந்து வந்து தனியாக கட்சி ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு மீண்டும் அதே உதய சூரியன் சின்னத்திலே போட்டி போடுபவர்களுக்கு இந்த ஈரோடு தொகுதி மக்களாகிய நீங்கள் சரியான பாடத்தை எதிரணியினருக்கு தர வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்ப திமுகனாவே என்ன தெரியுமா பேரு? புள்ள பிடிக்கிறவங்க வருவாங்கன்னு சொல்லுவாங்க ஊர்ல எல்லாம். அது மாதிரி எந்த கட்சியில யார் கிடைக்கிறாங்களோன்னு சொல்லி அலைஞ்சிட்டு பல வீசி தேடிட்டு வராங்க. இதுதான் இப்ப திமுகவுடைய வேலையே. அப்ப திமுக ஆளே இல்லை என்பது இதிலிருந்தே தெளிவாக புரிகிறது. அதற்கு உதாரணம் இந்த ஈரோடு மாவட்டம் தான். ஈரோடுல புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டவர் இன்றைக்கு திமுகவில் போய் அடைக்கலம் போயிருக்கிறார். அவர் யார் என்பது உங்களுக்கு தெரியும், நான் பேர் சொல்ல வேண்டியதில்லை. அதே போல கேப்டனால் அடையாளம் காமிக்கப்பட்டு இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் கேப்டனுக்கும் துரோகம் செய்துவிட்டு திமுகவில் போய் அடைக்கலம் புகுந்திருக்காங்க. இந்த துரோகிகளை ஈரோடு தொகுதி மக்களாகி நீங்கள் ஓட ஓட விரட்டணும். அது உங்களுடைய வாக்குகள் மூலம் நிரூபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏன் இதை நான் சொல்றேன்னா, இந்த கூட்டணி சாதாரண கூட்டணி இல்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவி அம்மாவும் புரட்சி கலைஞர் கேப்டனும் ஒன்று சேர்ந்த ஒரு கூட்டணி. 2011 இந்த கூட்டணி ஒன்று சேர்ந்த பொழுது முதலமைச்சராகவும் எதிர்கட்சி தலைவராகவும் ஆனது இந்த கூட்டணி. சரித்திர சாதனையை படைத்த ஒரு கூட்டணி. இந்த கூட்டணி தொடரக்கூடாது என்பதற்காகவே திமுக சூழ்ச்சி செய்து அன்றைக்கே விலை பேசப்பட்டு துரோகிகளை பயன்படுத்தி கேப்டனுக்கும் அம்மாவுக்கும் சண்டை மூட்டிவிட்டது திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை ஆணித்தரமாக இந்த ஈரோடுல நான் சொல்றேன். இதுதான் உண்மை. கேப்டனுக்கும் அம்மாவுக்கும் சண்டை மூட்டி விட்டதே திமுக. யாரை பயன்படுத்தினா துரோகிகளை பயன்படுத்தி சட்டமன்றத்தில் பிரச்சனையை உண்டாக்கியது துரோகிகள் தான். அதனால கடவுள் என்ற ஒருத்தர் இருக்கிறதுனாலதான் மீண்டும் இந்த கூட்டணி இன்னைக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஆதரவை பெற்றிருக்கிறது. ஒட்டுமொத்த மக்களின் பேராதரவை பெற்ற ஒரு கூட்டணி. ஏன்னா ஒட்டுமொத்த நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் கொண்ட ஒரே கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், இந்திய தேசிய ஜனநாயக கூட்டணி தான். ஒட்டுமொத்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் இருக்கின்ற இந்த தொகுதிக்கு மாபெரும் ஒரு வெற்றியை ஈரோடு தொகுதி மக்களாகிய நீங்கள் அனைவரும் வாங்கி தரணும். பெரியார் பிறந்த பூமி, மஞ்சள் மகிமை பெற்ற ஒரு பூமி. இந்த பூமியில விவசாய பெருமக்கள் வாழ்ந்ததாக சரித்திரம் இருக்கணும். நமது வெற்றி பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில பாரத பிரதமர் நிச்சயமாக வெற்றி பெற்று இந்த தமிழகத்திற்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும் நிச்சயம் செய்வார் என்பதை இந்த நேரத்தில் சொல்ற. மஞ்சளுக்குரிய விலை, விவசாயிகளுக்கு வேண்டிய அனைத்து நல்ல திட்டங்கள், அது மட்டும் இல்லாமல் தேசிய நதிகளை இணைப்பதன் மூலம் விவசாயத்திற்கும் தொழிலுக்கும் குடிதண்ணீருக்கும் மக்களுக்கு வேண்டிய எல்லா நல்ல திட்டங்களையும் நாங்கள் கொண்டு வருவோம். இந்த கூட்டணியின் மூலமாக இந்த கூட்டணி அமையக்கூடாது என்பதற்காக திமுக எவ்வளவோ சூழ்ச்சி செய்தாலும் நமது முதல்வர் அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் அமைச்சர் பெருமக்களும் கேப்டனும் ஒன்று சேர்ந்து இந்த மெகா கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள். இந்த மெகா கூட்டணி நிச்சயம் தமிழ்நாடு முழுக்க வெல்ல போகும் ஒரு கூட்டணி. யார் என்ன சூழ்ச்சி செய்தாலும் சூழ்ச்சிகளை முறியடித்தே வெற்றி பெற்றவர்கள் யார்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி கலைஞர் இந்த உலகமே அறியும் என்பதை சொல்றேன். அதனால திமுக எத்தனை சூழ்ச்சிகளை செய்தாலும் அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடித்து இந்த மாபெரும் வெற்றி கூட்டணி வெற்றி பெறும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை.
இதுவரைக்கும் யாருமே பார்க்காத அளவு ஒரு மாபெரும் வெற்றியை ஈரோடு தொகுதி மக்களாகிய நீங்கள் அனைவரும் நமது வெற்றி வேட்பாளர் வெங்கு என்கின்ற மணிமாறன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாய்ப்பு கொடுத்து மாபெரும் வெற்றியை நீங்கள் தர வேண்டும் என்று உங்கள் எல்லாரையும் பார்த்து நான் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். அதே போல அமைச்சர் பெருமக்களாகிய சகோதரர் அண்ணன் கருப்பண்ணன் அவர்களுக்கும், அதே போல முன்னாள் அமைச்சரும் இப்பொழுது மேற்கு சட்டமன்ற உறுப்பினருமாக மரியாதைக்குரிய KV ராம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.